நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு ஜாதகம் பார்க்கறச்ச நாம என்ன லக்னத்துல பிறந்திருக்கோம், நம்மளுடைய லக்னத்தை எப்படியெல்லாம் வலுப்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்ப்போம். எப்பவுமே ஜாதகம் பார்க்கறச்ச லக்னம் வலுவா இருக்கணும், லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம் வலுவா இருந்தாதான் எல்லா விஷயங்களும் நம்ம வெற்றி பெற முடியும். லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல உயிர் அப்படின்னு சொல்றா. சந்திரன் அப்படிங்கிறது உடல். அப்போ நம்முடைய லக்னத்தை எப்படியெல்லாம் வலுப்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். அப்போ நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்களா? உங்களோட ஹாரோஸ்கோப்பி எப்படி இருந்தாலும் சரி, உங்கள ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிற உயிர் ஸ்தானம் வலுவாக இருந்தாலும் சரி, வலு குன்றி இருந்திருந்தாலும் சரி, இந்த சொல்ற தெய்வ வழிபாடுகளை ஒரு முறை நீங்க முறையா செய்து பாருங்கோ. உங்க வாழ்க்கையில என்ன விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அந்த வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். இந்த கோவில்கள்லாம் நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் மேடம், ஆனா எங்களுக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆகல மேடம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஒரு குறைய சொல்லறா. அப்படி கிடையவே கிடையாது. மனசார உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த கோவில்களோட மண்ணை நீங்க மிதிக்கிறச்ச உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கலாம், உங்க ஹாரோஸ்கோப் எப்படி இருந்தாலும் சரி, என்ன பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் ஒரு முறை, இல்ல மாதத்துக்கு ஒரு முறை, இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்ல எப்பல்லாம் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கட்டாயம் நடக்கிறதோ, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகன் வழிபாடு. இதெல்லாம் நாங்க போயிட்டு தான் மேடம் இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சக்சஸ் காணோம் மேடம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி கிடையாது. நீங்க இப்போ போய் பாருங்க. எந்த தெய்வங்களையும் குறை சொல்லாம முதல்ல மனசார ஒரு எஃபோர்ட் போடுங்க. இப்போ பழனிமலை முருகன் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா மேஷ லக்னத்துல பிறந்தவாளுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும். மேஷ லக்னம் அப்படின்னாவே மலை அப்படின்னு அர்த்தம். அப்போ மலை கோவில்கள் எங்கெல்லாம் உங்க ஊர் பக்கம் இருக்கிறதோ அதை நீங்க வழிபாடு பண்ணணும். அப்போ மலை மேல உள்ள கோவில்கள்ல சென்று வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாடு. எங்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் மேடம், நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். எந்த தெய்வ வழிபாடுகளுக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, என்ன எஃபோர்ட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் தர்ஷனம் பண்ணுங்க. நீங்கள் சாமிக்கு உங்களால் முடிஞ்சா தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, பூ பழம் இதெல்லாம் இல்லாமல் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். முடிஞ்சா நீங்கள் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆகணும்னா எதுவுமே வாங்காத ஒரு 1.5 hours நீங்கள் அந்த கோயிலில் உட்காந்து உங்களுடைய தேவைகளை மனசார கண்ணீர் மல்கி நீங்கள் கேளுங்க, கட்டாயமாக நடக்கும். இப்போ மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணி பாருங்க, அற்புதமான வழிகள் இருக்கும். நான் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா, நீங்கள் ஒன்றுமே செலவு பண்ண வேண்டாம். அதிகாலை எல்லா கோயிலுக்கும் போயிடுங்க. அந்த கோவில்களில் வந்து பார்த்தோம்னா அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை, அன்னதானம் எல்லாமே நடக்கிறதா எல்லா ஒரு கோவில்கள்லையும். முதல்ல ஒரு தடவை நீங்கள் போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அந்த கோவிலில் நடக்கிற அபிஷேகங்களையும் தீபாராதனைகளும் ஆராதனைகளையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியானவன நீங்கள் அது மாதிரி செய்து பாருங்க, அருமையா இருக்கும். எங்கெல்லாம் படிகலிங்கம் இருக்கிறதோ அந்த கோவிலில் வழிபாடு பண்ணுங்க, கட்டாயமா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப மேஷ லக்னம் அப்படின்னா ஆட்டுக்கால் அம்மன் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். போகர் சித்தர் வழிபாடு இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப இந்த மேஷ லக்னத்துல பிறக்கிறவா போகர் அப்படிங்கிற சித்தரை வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும். முடிச்ச அந்த கோவில்கள்ல நீங்க ஒன்ஸ் போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ணுங்க மேடம், ஒரு பைசா கூட செலவு இல்லை மேடம், எங்களுக்கு அந்த போற வர அந்த பஸ் ஃபேர் செலவு தான் மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? தெய்வத்துக்கு கொடுக்குற இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னு அது ஒரு சிறப்பு. முடியலையா, ஒண்ணுமே இல்லை, உங்களோட உண்மையான அன்பு அந்த 2 சொட்டு கண்ணீர் மட்டும் கொடுத்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கேலா, திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். பிரம்மஹத்தி தோஷத்திற்கு இந்த கோவில் ரொம்ப சிறப்பு. பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன? யாருடைய ஜாதகத்தெல்லாம் குரு சனி இணைவு இருக்கிறதோ பிரம்மஹத்தி தோஷம். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சனியை பார்த்தாலும், சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்த்தாலும், இல்லை இவாளுடைய பார்வைகள் 1, 5, 9, சனியோட பார்வைகள் 3, 7, 10 இந்த பார்வைகளில் எங்க சிக்கினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம். இந்த வேர்டை வந்து ஒரு தடவைக்கு மேலே சொல்லக்கூடாதுன்னு சொல்றது சாஸ்திர விதிகள். காளையார் கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நான் சொல்ற கோவில்கள்லாம் நான் ஒரு வாட்டி தர்ஷனம் பண்ணிட்டு எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு தான் கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். காளையார் கோவிலில் போய் கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கீழே நின்று பார்க்குறச்ச கோபுரம் நமக்கு மேல
பக்கமாக நம்ம கூட நிற்கிற மாதிரி இருக்கும். அற்புதமான ஒரு கோபுரம் அப்படின்னா அது காளையார் கோவில் வழிபாடு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தில் சிவபெருமான் அமர்ந்திருப்பார் இல்லையா, ஏதாவது நந்திகேஸ்வர மேல உட்காந்துருப்பார் இல்லையா, எல்லா சிவாலயங்கள்லையும் பிரதோஷத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் அம்பாளையும் வந்து பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரில் உட்காந்து வழிபாடு பண்ணி சுற்றிட்டு வருவா. அப்படி 3 சுற்றிட்டு வரச்ச அந்த கொடிமரத்திட்ட வர்றச்ச ஒரு இறைவனுடைய சக்தி கிடைக்குமா. நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல நின்று நீங்கள் ஒரு தெய்வ சங்கல்ப வழிபாடு பண்ணி பாருங்க, கட்டாயமாக ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி எந்த கோவில்கள்லாம் நீங்கள் பாலாபிஷேகம் செஞ்சாலும் சரி, இந்த கோவில் அந்த கோவில் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அடிக்கடி பாலாபிஷேகம் செஞ்சு பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதா, ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அந்த விஷயத்தை போய் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பறக்கிறவா கிருஷ்ணர் வழிபாடு பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, ஒரு வாட்டி போய் வழிபாடு பண்ணுங்க. கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார போய் வழிபாடு பண்ணுறச்சு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நீர் தானம் செய்யறது, உணவு தானம் செய்யறது, எப்பவுமே நம்ம சொல்ற கான்செப்ட் என்ன சொல்கிறோம், அன்னதானம், நீர் தானம். ஒரு உணவு கொடுக்குறச்ச கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கணும், ஒரு டவலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ராசஸ். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்க, அற்புதமாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவா என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கோயில்களில் போய் வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் வழிபாடு எப்போவுமே மிதுனம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். அதனால தான் சிதம்பர நடராஜர் வழிபாடு, காளகஸ்தி வழிபாடு, இந்த வழிபாடு பண்ணுறச்ச ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திருநீர் தானம் பண்ணலாம், குங்குளியம் தானம் பண்ணலாம். குங்குளியம்னா என்ன, சாம்பிராணி வந்து போடும்போது அதில் வந்து குங்குளியத்தை போடுவா. எல்லா ஆலயங்கள்லையும் பாருங்க. அதுவும் இந்த பெருமாள் ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா அந்த சாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குங்குளியத்தை போடாமல் செய்ய மாட்டா. நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பாருங்க, இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும். எப்போவுமே வருஷம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான்சஸ் வச்சுக்கணும். வந்து குழந்தைகளுக்கு பேனா, நோட்ஸு, புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருநங்கைகளுக்கு வந்து உதவி செய்கிறது, அவாட்ட ஆசீர்வாதம் பண்ணுறது, உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்கிறது. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வயதானவர்கள் இருக்காங்க, இல்லை ஒரு ஒரு இந்த விஷயத்தை வந்து செய்ய முடியாதவா இருக்கா அப்படின்னா அந்த விஷயத்தை உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாவே சரி வாங்க நான் ஏதாவது உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், என்ன உங்களால் முடியுமோ அதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூடம், பத்தி இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தெய்வத்துக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலாம். ஒரு ஃபேன் வாங்கி அந்த கோவிலில் வந்து நீங்கள் கொடுத்துறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஃபேன் வந்து மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசி குறிக்கும். அப்போ ஃபேன் வந்து இந்த கோவிலில் எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணுறதோ, எவ்வளோ காலம் ஓடுறதோ அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். நான் சொல்லி நிறைய பேர் வந்து மிதுன லக்னக்காரவா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களுக்கும் ஃபேன் வாங்கி கொடுக்குறா. ஃபேன் வாங்கி கொடுக்கறது, டியூப்லைட் போடுறது, முடிஞ்சால் நமக்கு பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தெய்வத்துக்கு மனசார தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்க. ஒரு விஷயம் கிடைக்கலன்னு போராடுறத விட செஞ்சால் கிடைக்கிறது, செஞ்சு பாருங்க, அருமையாக கிடைக்கும். கடக லக்னத்தில் பிறந்தவா என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணிண்டா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைப்படுறதோ அது நம்ம கண்களில் கைகளில் வந்து தவழும். அப்போ சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது அதை விட சிறப்பாக இருக்கும். ஆற்றங்கரைக்கு அருகில் எங்கெல்லாம் அம்மன் இருக்கிறதோ அதை வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். தாய் மூகாம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் தாய் மூகாம்பிகை அப்படின்னா கடகம் அப்படிங்கிறது சந்திரன், சந்திரன்னா தாயாரை குறிக்கும், தாய்மையை குறிக்கும். அதனால தான் தாய் மூகாம்பிகை வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆண்டாள் வழிபாடு இன்னும் அற்புதத்தை கொடுக்கும். ஆதிசேஷன் வழிபாடு அருமையான பொருளாதார வளர்ச்சியாக கொடுக்கும். இப்போ இந்த கடகலக்கணக்காரா அது வந்து நீர் வீடு அப்படின்னு சொல்கிறது. அப்போ உங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மாரியம்மன் திருவிழா நடக்குது, ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது, நீர்மோர் கொடுக்கறது எல்லாமே கடகலக்னம் தான். நீங்கள் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக கூட நான் செய்கிறப்ப கேட்டேன், சார் நீங்கள் என்ன லக்னம் அப்படின்னா கடக லக்னம் அப்படின்னா
தன்னையும் அறியாமல் ஒரு உதவி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்னம் தான். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நடக்கிறதா, உங்கள் ஊர் கோவில்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூழ் ஊற்றுவது, அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழா எடுத்து செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 வளர்ச்சி. ஆடி மாதம் அப்படின்னாவே கூழ் தான். ஓகேங்களா? கூழ் ஊற்றி அம்மனை வழிபாடு பண்ணுறது, அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயத்துக்காக போராடுறோமோ அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிடும். இந்த கடக லக்னத்தா பிறந்தவா, கடக லக்னம் கடக ராசியாக இருந்தால் கூட சரி, பௌர்ணமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, இதில் நான் சொன்ன கோவில்களில் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துண்டு ஒரு கோவில்களாவது நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்து உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மம் அப்படின்னாவே கர்ஜிக்கும். சிம்மன கர்ஜிக்குமா இல்லையா? அப்போ நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல். அப்போ எங்களுடைய ஊரில் இருக்கும் நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் ஊர் கோவில்களில் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிங்கத்தின் மேல் அமர்ந்த அம்மன் வழிபாடு. அப்போ எல்லா கோவில்கள்லையும் வந்து பார்த்தோம்னா சிங்கத்தின் மேலே தான் அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருவானைக்காவல் அந்த அம்மனையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருச்சி பக்கத்தில் இருக்கும். கோவில்கள்லையும் வீடுகள்லையும் கட்டாயம் தீபம் ஏற்றணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் மலை தான், சிம்மமும் மலை தான். அப்போ குகை கோவில்களில் வழிபாடு பண்ணலாம். அப்போ இந்த மலை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் உங்கள் லக்னமாக வந்துட்டா வீட்டில் தினமும் காலை மாலை 1 மணி நேரம் தீபம் ஏற்றணும். இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுமா 24 ஹவர்ஸும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதுக்காக நீங்கள் என்ன செலவு செய்கிறீங்களோ அந்த பணம் உங்களை வந்து சேரும். எப்பவுமே இந்த சிம்ம லக்னக்காரா சிவனடியார்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் ஊருக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவனடிகள் அமர்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ எங்கெல்லாம் சிவனடியார்கள் இருக்கிறதோ அவளை வந்து அழைச்சி ஏதாவது உதவிகள் செய்கிறது, உணவு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறப்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து தீட்சை வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சிம்ம லக்னத்தை பிறந்தவா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவ தீட்சை வாங்கியிருப்பா. அப்போ சிவதீட்சை வாங்கி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் அப்படின்னா சிம்மம் இல்லையா? கண்களுக்கு தெரியும் ஒரே தெய்வம் அப்படின்னா யாருன்னா சூரிய பகவான் தான். நம்ம எல்லாருமே சூரிய தரிசனம் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதில் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவா தினமும் நீங்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணி ஒரு விஷயம் நடக்கலைன்னா தான் ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணறச்ச கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயந்தான் உண்டு. எப்போவுமே நீங்கள் சூரிய ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக இப்போ குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு சூரிய உதயத்தை காமிப்பா. அப்போ நாம் என்ன பண்ணலாம், தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி ஃபுல்லாக அப்படியே படணும். பண்ணிட்டு நம்ம நீர் தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க, சரியில்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் வந்து பாடுறது இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போட்டு கேட்குறது, இதெல்லாம் செய்ய 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 பொருளாதாரம் நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்கும். கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கேலா, எப்பவுமே சொல்லுவாள் மேடம் நான் கன்னியா லக்னத்தில் பிறந்துட்டேன் மேடம், எனக்கு நிறைய வாழ்க்கையில் போராட்டமாகவே இருக்குது மேடம். காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் தான் கன்னி, நோயும் தர மாட்டாங்குது கடனும் தர மாட்டாங்குது மேடம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டத்தை சொல்கிறாரா? அப்போ என்ன பண்ணணும், கன்னி அப்படின்னா சப்த கன்னிமார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தெய்வங்கள் வச்சுருப்பா. ஒரு சில ஊர்லலாம் கல்லை வந்து அப்படியே சின்ன ஸ்டில் மாதிரி வச்சு அப்படியே வச்சுருப்பா. அப்போ நீங்கள் சப்த கன்னிமார்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கோவில்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னியாகுமரியில் இருக்கும் பகவதி அம்மன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ நான் எப்போவுமே சொல்லுவோம் கன்னியா லக்னக்காரர்களா நீங்கள் ஒரு வாட்டி கன்னியாகுமரியில் போயிட்டு அந்த பகவதி அம்மனை வழிபாடு பண்ணின்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செந்தூரம் கொடுப்பா. அதை நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து கூட வாங்கிட்டு வரலாம். இல்லை நீங்கள் போகிற அன்னைக்காவது நீங்கள் இட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் என்றுமே சாஸ்திரம் பொய்ப்பதில்லை, நாம தான் பொய்ப்போம். அப்போ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ கண்ணினா என்ன, சிறு குழந்தைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்காளோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை தானம் அன்னதானம் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கன்னியா லக்னத்தில் பிறக்கிறவா பச்சையம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பச்சையம்மன் கோவிலுக்கு நாங்கள் எங்கே மேடம் போகிறது, கண்டிப்பாக மனசார நீங்கள் ஆலயத்தை தரிசனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒருத்தர் சொல்லுவாள் இங்கே தான் பச்சையம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக அந்த பச்சையம்மனை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். துலா லக்னத்தில் பிறந்தவா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே கோவில்கள்.
நான் ஹாரோஸ்கோபி பார்க்கும்போது 6 கோவில்கள் கொடுப்பேன். திதிக்கு ஒரு கோவில், யோகத்துக்கு ஒரு கோவில், கரணத்துக்கு ஒரு கோவில், வைநாசிகத்துக்கு ஒரு கோவில். வைநாசிகம் அப்படின்னா நோயை நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில். அப்ப இந்த கோவில்கள்லாம் மொத்தம் 6 கோவில்கள் கொடுப்பேன். அந்த 6 கோவில்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா உங்க ஹாரோஸ்கோப்பியும் உங்களுக்கு பார்த்துண்டு எந்த நாள் நட்சத்திரங்கள்ல போகணும்னு சொல்றது. அது ஒரு சிறப்பு. அதை விட இது இன்றும் சிறப்பு. ஓகேங்களா? அப்ப துலா லக்னத்துல பிறந்தவா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, துலாபாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. அதுலயே வந்துருச்சா? துலா, துலாபாரம். அப்ப துலாபாரம் பண்றது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயில்களிலும் வந்து பாத்தீங்கன்னா, எடைக்கெடை வாழைப்பழம் குடுப்பா, எடைக்கெடை நாணயங்கள குடுப்பா, எடைக்கெடை வந்து அரிசி குடுப்பா, எடைக்கெடை வந்து சர்க்கரை குடுப்பா, எது வெல்லம் குடுப்பா. உங்களால என்ன பொருளாதாரம் இருக்கோ அத குடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். வியாபாரம் செய்கிறாங்களா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தராசு வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தராசு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எடை மிஷின் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ப்ராசஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கான்சஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாவே தேன் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதுல இந்த துலா லக்னத்துல பிறந்தவா தேன் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. ஏன் அப்படின்னா, அங்க சுவாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதனால தான் தேன் வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வெற்றிய தரும். அப்ப நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் தான். அப்ப என்ன பண்ணணும்? நரசிம்மர் எங்கெல்லாம் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கிறதோ, அப்ப உக்கிரமான தெய்வங்கள வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். அதுல எஸ்பெஷலி நரசிம்மர் வழிபாடு இன்னும் சிறப்பா தெரியும். ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பானை செய்றாங்க இல்லையா? அவ தான் குயவர்கள் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த குயவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய உதவி செய்யலாம். கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, அவள்லாம் இன்னமும் அந்த மண்பாண்டங்கள் செய்யறத ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவாளுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள நம்ம செய்யலாம். இந்த மகர ஜோதி பார்க்கறது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப துலா லக்னத்துல பிறந்தவா மகர ஜோதி பார்ப்பது சிறப்பு. நான் சொல்லுவேன், நீங்க துலா லக்னமா வருடம் ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. இல்ல அப்படின்னா மகர ஜோதியாவது போய் ஜோதி பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவேன். நெறைய பேர் போயிட்டு வந்துட்டு, மேடம் எங்களுக்கு குழந்தைகள் இல்ல. கண்டிப்பா இப்ப குழந்தை இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு பொருளாதாரம் இல்ல. இப்ப நெறைய வந்துருச்சு. என்ன தேவையோ உங்களுடைய நியாயமான தேவைகளுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் என்ன மேடம் விருச்சக லக்னம் கடந்த 10 வருஷமாவே போராடுறேன் மேடம். அப்படிதான் இந்த விருச்சக லக்னம் சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஒரு விருச்சக லக்னம் கூட நான் ரொம்ப நன்னா இருக்கேன் மேடம்னு சொல்லவே இல்ல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 4ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்ப இப்ப வக்ரமாயி 5ஆம் இடத்துக்கு இருக்கார். இப்ப 5ல வந்து வக்ரமாயி இருக்கார். அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த விருச்சக லக்னத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்துல வந்து போராட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லறா. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துன்னா, இந்த விருச்சக லக்னத்துல பிறந்தவா யம தர்மராஜா வழிபாடு பண்றது சிறப்பு. போயிட்டு வாங்க. வாழ்க்கையில போராடுறோமா, ஒரு வாட்டி எங்கெல்லாம் யம தர்மராஜா கோவில், சித்ரகுப்தம் கோவில் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அங்க போய் வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கும் சித்திரகுப்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் ஒவ்வொரு வருடமும் சொல்லறது, சித்திரை மாதத்தில் வருகின்ற அந்த சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள அவ எழுதிண்டே வருவா. அது படிப்படியா குறையும். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குளங்கள் எல்லா கோயில்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, குளங்கள தூர்வாரி வச்சிருப்பா. அந்த மாரி குளங்கள் உள்ள கோவில்கள்ல வழிபாடு பண்றது சிறப்பு. அந்த ஆறு, ஏரி, குளத்துல வந்து நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குளிக்கலாம். இந்த மாரி கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்றது. தாமரைப்பூ வழிபாடு தாமரைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கின்னு போயிட்டு அந்த தெய்வத்துக்கு குடுக்குறது ரொம்ப சிறப்பு. எல்லாருமே தாமரைப்பூ குடுக்கலாம். எஸ்பெஷலி இந்த விருச்சக லக்னக்காரா வந்து தாமரைப்பூ வாங்கிட்டு போய் குடுத்து வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அனுஷம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அனுஷம் தான் மகாலட்சுமி நட்சத்திரம். மகாலட்சுமி அப்படின்னா தாமரைப்பூ. அப்ப தாமரைப்பூ கொண்டு போய் நீங்க தெய்வத்துக்கு குடுத்துட்டு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு அதை விட இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யறச்ச கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பு. எங்களுக்கு சொல்லவே தெரியாது மேடம். நாங்க என்ன பண்ணுறது? சொல்ல தெரியாட்டி போகிறது. காதுகள்ல கேட்கலாம். சொல்லறத விட அது கேட்கறது புண்ணியம். அப்ப நீங்க கனகதாரா ஸ்தோத்திரத்த ஒண்ணுமே இல்ல. தினமும் வீடுகள்ல ஒலிக்க வைங்க காலை, மாலை. வாழ்க்கையில விருச்சக லக்னக்காரர்களுக்கு பொருளாதாரம் வளரும். அத நீங்க கேட்டு பாருங்க. கேட்க கேட்க காதுகளுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்.
மானோட ஸ்டில் வந்து வச்சுக்கிறது, மான் போட்ட புகைப்படம், புக்ஸு, பவுச்சு இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை விருச்சக லக்னத்தில் பிறந்துருச்சா, அப்போ அந்த குழந்தை பவுச் கேட்குதா, அப்போ அந்த மான் ஸ்டில் போட்ட மாதிரி பவுச்செல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண அந்த குழந்தையோட படிப்பு, உத்தியோகம், வருமானம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன தேவையோ அது கிடைக்கும். தனுசு லக்னத்தில் பிறந்தவா வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூல நட்சத்திரம் இருக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வருஷம் மேடம் இன்னைக்கு மூல நட்சத்திரம், நாங்கள் ஆஞ்சநேயரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு ஃபாரினர்ஸும் வந்து சொல்கிறா, லோக்கலில் இருக்கிறவங்க சொல்கிறா. அப்படி சொல்லி அவளெல்லாம் போய் நான் சந்திச்சு கூட வந்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருடம் ஒரு முறை இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வெக்கேஷன் போகிறோம் இல்லையா, அதை மாதிரி நினச்சிண்டு நீங்கள் மனசார ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எல்லா மனிதர்களும் வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் வந்து நம்ம நீராடிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் எந்த லக்னமாக வேணால் கூட்டுருங்க, எந்த ராசியாக வேணாலும் இருந்துட்டு போங்க, யாரெல்லாம் வருஷம் ஒரு முறை ராமேஸ்வரத்தில் போய் கடலில் நீராடிட்டு வராலோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்குமா. நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் விலகும், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறா. ராமேஸ்வரம் அப்படிங்கிறது புண்ணிய கடல் இல்லையா, அதை நீங்கள் வருஷம் ஒரு முறை போய் வழிபாடு பண்ணி கடலில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுஷ்கோடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ராமேஸ்வரம் போனால் கட்டாயமாக நம்ம எல்லாருமே தனுஷ்கோடி போவோம். கட்டாயமாக தனுஷ்கோடியை நம்ம விட்டுறப்படாது. தக்ஷணாமூர்த்தி குரு வழிபாடு, அது குருவோட வீடு இல்லையா, தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய ஒரு வெற்றியை தரும். குருவாயூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய சொல்லியிருக்கேன். தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களா, இதுவெல்லாம் ஒரு ப்ராசஸாக வச்சுக்கோங்க. இப்போ வெக்கேஷன் போகிற மாதிரி நினச்சி நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். குருவாயூர் போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ தனுசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நெருப்பு ராசி வீடு. ஓகேங்களா? மேசம், சிம்மம், தனுசு இவெல்லாம் வந்து நெருப்பு ராசிகள். இதில் மேசமும் சிம்மமும் வந்து பார்த்தீங்கன்னா குடவரை கோவில்கள். அப்போ அந்த தனுஷு அப்படிங்கிறது தீப வழிபாடு செய்கிறது முக்கியம். எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்மளோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு உண்டான தீபத்தை வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? அப்போ தீப வழிபாடு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும். மகர லக்னத்தில் பிறந்தவா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகர ஜோதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சலவை தொழிலாளி நீங்கள் பார்க்குறாலோ அவளுக்கு வந்து அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஆடை தானம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் சொல்லுவேன் மகர லக்னத்தில் பிறந்துட்டீங்களா இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவினாசி அப்பர் கருணாம்பிகை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். இது எங்கே இருக்கிறது? கோயம்புத்தூர் பக்கத்தில் அவினாசி போகிற வழியில் அவினாசி அப்பர் கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், போயிட்டு வாங்க. உலகளந்த பெருமாள் அதை வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீமுஷ்ணம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் எல்லாமே சொல்லுவேன், ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அபிஷேகத்திற்கு வந்து நல்லெண்ணெய் கொடுக்கறது இன்னும் சிறப்பு. ஏன்னா அப்படின்னா சனியோட வீடுகள் இல்லையா, அதனால் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது, நல்லெண்ணெய் அபிஷேகம் எடுக்கிறது, நல்லெண்ணெய் நாம சாப்பிட்றது, நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கும்பம் அப்படின்னாவே கும்பாபிஷேகம் தானே, அப்போ கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பகேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பு. இது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாமகம் கும்பகோணத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கும்பகேஸ்வரர் தான் நம்ம கும்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே இந்த கும்பலக்கணக்காரர்களை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது கும்பம் இல்லையா, அப்போ அந்த கும்பம் மாதிரி இருக்கிற பொருட்களை நம்ம எப்பயுமே என்ன கைகளில் வச்சுக்க முடியுமோ அதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்கணக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரு கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். கோவில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதாவது இசை கருவிகள் வாங்கி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் கடல் சார்ந்த பகுதிகளில் உள்ள திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அப்போ திருச்செந்தூர் போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், தனுஷ்கோடி போகலாம், திருப்புல்லானி போகலாம், தேவிப்பட்டினம். இப்போ தேவிப்பட்டினத்தில் இப்போ ரீசெண்டாக போனப்போ நிறைய விஷயம் பண்ணுறா. மாதிரி உள்ளே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. தேவிப்பட்டினம் போகலாம், மீன் குளத்தி பகவதி அம்மன் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாதத்தை குறிக்கும் இல்லையா, அப்போ செப்பல் வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒரு வெற்றியவே கொடுக்கும்.
பெண்களுக்கு வந்து மெட்டி தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெண்ணாக இருக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டி வாங்கி யாருக்கும் தானம் கொடுங்க. இல்லாத வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாத யாத்திரையெல்லாம் வழியில் பார்த்தீங்கன்னா செஞ்சு போயிட்டு இருப்பா. அப்போ கேட்டா அப்படின்னா நாங்கள் பழனிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஏதாவது வந்து ஒரு நம்ம செய்கிறது ஒரு நன்மையான விஷயங்களா இருக்கும். இப்போ அவள் போயிட்டு இருக்கா அவளுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், தங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறிக்கும். தினசரி மீன்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப நன்மை கொடுக்கும். நான் சொல்லுவேன், எங்கெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போகிறெல்லாம் அந்த கோவில் குளத்தில் வந்து மீன் இருக்கும். அந்த மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி கடலில் நீராடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருமே கடலில் நீராடணும். இந்த தனுசு லக்னத்தில் பிறக்கிறவா இந்த ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மீன லக்னத்தில் பிறக்கிறவா தனுசு மீனம் ரெண்டுமே குருவோட வீடுகள் தான். ஆனால் அதில் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஒத்து வரும். அப்போ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கடல் உள்ள கோவில்களுக்கு போய் நீராடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஷ்டவணியில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கோவில்களுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய சேனல்லையே கூட மேடம் நாங்கள் போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பில் இன்னும் முக்கியமான ப்ராசஸ் முக்கியமான கோவில்கள் கிடைச்சுட்டு இருக்கும். இது அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்த்தா வாழ்க்கை தெரியும். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.